மொத்தம் 18 பேர்கள் மட்டுமே கூடியிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவையினுடைய 379வது கூட்டத்திலே நாம் இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு இலக்கிய பேரவையை நடத்துவது என்பது மிகப்பெரிய முயற்சியும் பயிற்சியும் உதவியும் தேவைப்படுகிறது. ஒரு 50 பேருக்கு கூடக்கூடிய ஒரு அவையிலே ஒரு 15 பேர் மட்டும் இருந்து நாம் தொடர்புவது என்பது அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல. ஆனாலும் ஊன்றுகோல் கொண்டு நடந்தாது இதை நடத்தியாக வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் இங்கே இருக்கிறோம். கோவையில் இருக்கக்கூடிய பல இலக்கிய பேரவைகள் அவர்களுடைய சாதனைகளை காட்டிலும் நாம் அதிகமாக சாதித்திருக்கிறோம், பெருமைப்படுகிறோம். உதாரணமாக போன மாதம் நாம் நடத்திய வெண்பார் விருது இந்த நூல் வெளியீட்டு விழா தமிழகத்திலே எந்த ஒரு பேரவையும் நடத்தாத ஒன்று, நடத்த முடியாத ஒன்று. என்பதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும், திறமை வேண்டும், பயிற்சி வேண்டும். அந்த வெண்பாவுடைய ஈர்க்கணியை கொடுத்து உங்களை நான் எழுதுமாறு கேட்டுக்கொண்ட போது துணிச்சலோடு நீங்கள் எழுதினீர்கள். நான் கொடுத்த ஈர்க்கணிக்காகவா அது நீங்கள் காட்டிய துணிச்சலுக்காகவா என்னவென்று தெரியவில்லை. அந்த நூல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய புலம்புகள் ஒருத்தர் கொண்டாற்றி இருக்கிறார்கள். அபுதன் பேர் என்னுடைய நண்பர். வாய் திறந்தால் வெண்பா வரும். மாணவ பருவத்திலேயே 2 காவியங்களை எழுதிய பெருந்தகையாளர் அவர். அவருக்கு சென்ற வாரம் பாரதிய வித்யாபவனிலே ஒரு தமிழ் மாமணி விருது கொடுத்தார்கள். அந்த விழாவுக்கு நானும் சிராவணமணியும் போயிருந்தோம். அந்த விழாவிலே வானவராயன் அவர்களையும் அமுதன் அவர்களையும் பார்த்து இந்த நூல்களை கொடுத்தோம். மாணவராயன் படித்தாரா என்னவா என்று தெரியவில்லை. ஆனாலும் புதிய முயற்சி இந்த நூலை வாங்கி பெருமையோடு வைத்துக் கொண்டார்கள். சிவசக்தி வடிவேல் சிறப்பு சொற்பொழிவாளர் சிவசக்தி வடிவேல் அவர்களை வருவதற்கு வரவேற்கிறேன். பாரதி என் முன்முறை அல்ல, பாரதி என் மறுமுறையும் அல்ல, பாரதி என் முன்முறையும் முழங்கி ஒரு சொற்பொழிவையும் வைத்திருக்கிறார்கள். அது உணர்ச்சி வயமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்புக்கு இந்திய பேச்சாளர்கள் இளைஞராக இருக்கிறார். அவரை நாம் வரவேற்கின்றோம், வரவேற்கின்றோம். அவருக்கு நாம் வாழ்த்து கூறுகின்றோம். இப்படியாக நாம் நடத்திய அந்த வெண்பார் விருது என்கின்ற நூல் பல்வேறு இடங்களிலும் வரவேற்பு பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வெண்பார் விருந்திலே ஒரு பிழை கூட இருக்கக்கூடாது என்பதற்காக பல இறப்புகள் கண்டுபிடித்து திருப்தி இருந்தாலும் இந்த இடங்களிலே நம்மையும் மீறி 2-3 பிழைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனுடைய சின்னாவு கருத்து கண்டுபிடித்தார். ஒரு தமிழாசிரியர் தப்புகள் முடிப்பார், திருநாவுக்கு தான் கண்டுபிடித்து சொன்னார். அது ஏற்படுவது பரவாயில்லை. அதாவது பிழையை ஏற்படுகின்றன என்பதற்காக நான் வெண்பாடு இல்லாமல் இருந்தேன். நீங்க எந்த கவிதையை வைத்துவதாலும் கேளுங்கள், வெண்பா எழுதுவதிலே தடுமாறுவார்கள். இதெல்லாம் வெண்பா என்பது யாப்பின் உச்சம், யாப்பு அறிவியலுடைய உச்ச கட்டம் வெண்பா. அது வெண்பா எழுதுவது
புலியோடு போராடுவது போல உலகத்தில் இரண்டாம் புலி என்று அவையார் சொல்லலாம். கையில் எழுத்தாணியோடு காட்டுக்கு போகிறான் ஒரு புலவன். அவருடைய ஒரே ஆயுத எழுத்தாணி தான். புலி எதிர்கொள்கிறது, தப்பி ஓட முடியாது, போராடியாக வேண்டும். போராடிய புலவர் வென்று விடுகிறார். அப்படியாக அவையார் கற்பனை செய்திருக்கிறார். அந்த வெண்பா அவரது சிறந்தது என்பதனால்தான் நீதி நூல்கள் எழுதிய அத்தனை சான்றோர்களும் வெண்பாவில் எழுதியிருக்கிறார்கள். மாலடியார், நான்மணிக்கடிகை, திருவள்ளுவம், ஏனாதியும், திருவள்ளுவர் மூலம் அவையாருடைய பாடல்கள். அது எல்லாருக்கும் மேலாக திருக்குறள். திருக்குறள் வெண்பா. உலகத்திலேயே மிக சின்ன பாட்டு திருக்குறள் தான். அதுக்கு மேல ஒரே அணிகள் அது பழமொழியாகிவிடும். 2 அணிகள் 2 அணிகளுக்குள்ள 2 அணிகள் கூட முதல் அணிகள் 3-4 செய்து 2வது அணிகள் 3 செய்து வைத்து வள்ளுவர் பாடிய அந்த திருக்குறள் மனித வாழ்வுடைய மூச்சு காற்றின் அளவை வைத்து பாடியிருக்கிறார். ஒரு மூச்சு காற்றுல நீங்கள் திருக்குறளை பாடி பேசிக் கொள்ளலாம். எந்த குரலும் அல்ல. அது மூச்சு காற்று முடியும் போது கொஞ்சம் குறையும், புலி குறையும். ஆனால் புதிய குட்டியை உணர்வு போட்டிருப்பார். இவ்வளவு ஒரு விஞ்ஞான அறிவோடு அந்த நூலை எழுதி 1330 அலுவலகங்களையும் தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் உலகத்துக்கு வழங்கிய ஒரே வள்ளல் நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் தான். அவர் வெண்பாவை தான் போட்டிருக்கிறார். அந்த வெண்பாவை நாம் மீண்டும் போட்டுகின்றோம். இந்த அவையிலே கூட ஒரு ஈர்க்கணி கொடுக்கப்படும். அந்த ஈர்க்கணிக்கு நீங்கள் ஆளுக்கு ஒரு 5 வெண்பாக்களுக்கு குறையாமல், 5 வெண்பாக்களுக்கு மிகாமல் 5 வெண்பாக்கள் அளவில் எழுதி தர வேண்டும் என்று அவர் கல்வியாக கொடுத்தா 40 வெண்பா எழுதிக்கிறார். வேகம் 1000 வெண்பா எழுதி வெளியிட்டவர் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட சில வெண்பாவின் பக்கம் இருக்கிற போது, அந்த வெண்பா என்பது தமிழின் சாதனமாக இருக்கிற போது, ஒரு அறிவியல் யாப்பாக இருக்கிற போது, அதெல்லாம் அதை நாம் இளைஞர்களிடத்திலே கொண்டு செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேட்கை. இளைய வெண்பாக்களை இளைஞர்களிடத்திலே கொண்டு செலுத்த முடியும். வெண்பாக்கள் 2 முறை படித்தா மனப்பாடம் ஆகிவிடும். வெண்பாவை இருகாலில் கண்ணாலை, வெள்ளவரை கண்பார்க்க கையால் எழுதானை, வெண்பாவை பெற்காலே பெற்கால் நகைக்க பெற்கால் என்று ஏற்றோம் என்றோம் என்று அனுப்பணாற்றியாக பாடுவார். அதனால அந்த வெண்பாவை நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கின்றோம். இந்த மாதத்திற்குரிய வெண்பாவின் ஈர்க்கணியை கொடுத்து சொல்கிறேன். அந்த ஊருக்கு எழுதிக் கொள்ளுங்கள். கோயம்புத்தூர் தந்த கொடை நீங்கள் தான். கோயம்புத்தூர் தந்த கொடை எத்தனையோ இருக்கலாம். மேசை வீட்டில் நீங்களாக இருக்கலாம். கோயம்புத்தூர் சிறுபாடியா இருக்கலாம், பாரதியார் கல்லறை கணக்கமாக இருக்கலாம், வலுத மலையாக இருக்கலாம், சிறுபாடி நீராக இருக்கலாம், சாமியப்பனாகவும் இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வெள்ளிமலை விட்டு தங்கி நிறைகிறது மையல், மேலவரில் வேலூரில் விளைகிறது சைவம். நிறைய இருக்கு. அறம் இருக்கிறது, விருந்தோகம் இருக்கிறது, நல்ல காற்று இருக்கிறது. கோயம்புத்தூர் வந்து உத்தியோகம் பார்க்கிறவர்கள் அவங்க போக மாட்டார்கள். அதனால நீங்க எந்த வேலை எழுதுங்கள், அழகான வெண்பாவாக கொண்டு வாருங்கள். அது இந்த தடவை
அத்தனை இலக்கிய பேரவைகளுக்கும் சங்கங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அதை யாராவது ஒரு பெரிய வளருடைய குழந்தையை வைத்து திரட்டி நாம் அனுப்பி வைக்கக்கூடிய பெரிய முயற்சியிலே ஈடுபடுகிறோம். கோயம்புத்தூர் சந்த கொடை. கோயம்புத்தூருக்கு என்ன கொடைன்னு கூட சொல்லலாம். அது ஒரு இப்படிதான் கொடையை நாம் பேச மாட்டோம். கோயம்புத்தூர் சொந்த கொடை. இந்த விழாவை நீங்கள் அடுத்த மாதம் வருகின்ற போது எண்ணிக்கொண்டு வாருங்கள். பிழைகள் இருந்தால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். 5 வெண்பா யாத்திரைக்கான ஒரு கணக்கு மாதிரியே 5 வெட்டு 13 வாங்கிய 7 2 9 10 4 விட்டா 4 வேணும். இதற்கு ஒரு பெரிய மூளை வேணுமா? அந்த மூளையை வச்சாலே நம்ம வெளிப்படுத்தலாம். அந்த மூளையை வைத்தாலே நாம் வியாபாரம் கற்றுக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு பெருமையினால் சொல்லுறேன், அகந்தையினால் சொல்லுறேன். வெண்பாவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வாரம் உங்களை நீங்கள் என்ன ஒப்படையும். வெண்பா கற்றுக்கொள்ளலாம். கிடையாது 8ஆம் வகுப்பு மாணவனை இதில் பழக்கியவன் நான். கல்லூரியிலே வெண்பா பயிற்சியை நடத்தியவன் நான். ஒன்றும் பெரிய கணிதம் தமிழுக்கு வெண்பா இயல்பானது. ஆகையினால் அந்த முயற்சியில் நான் ஈடுபடுவோம் என்று கூறி சூழல் கலைஞர்கள் அவர்களை வந்திருக்கிறார்கள். அவர்கள் திருவாசகம் என்கின்ற திருவாசகத்திற்கு உள்ளுவார், திருவாசகத்திற்கு உள்ளுவார் கடினமான முயற்சிகளை மிக எளிதாக ஏற்றுக்கொண்டு நான் பார்க்கிறேன். ஒரு 40 ஆண்டுகளாக அவர் இயற்கையை ஏற்க பார்க்கிற போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. மணிமொழி படம் எடுக்கிறார். படம் சினிமா படங்கள் வந்து எவ்வளவு கடினமா, எவ்வளவு முதல் போடுறாங்க. எத்தனை நடிகர்கள் மேற்க 3 படம் எடுத்திருக்கிறார். ஐயா இந்த பதிப்பெற்றாளர் இலவசமா போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி உதவுவாங்க. அவர் நூறு மக்களுக்கு யாரோ ஒரு வண்ணம் நல்ல குறிப்பாக இருக்கிறது. திருவாசகம் ஒரு பெரிய முயற்சி, பெரிய சைவ மதாலயங்கள் செய்யக்கூடிய மாபெரும் பணியை ஒற்றை மனிதனாக அந்த சூழல் கலைஞர்கள் செய்திருக்கிறார்கள். அவரை நாம் பாராட்டுகின்றோம். அவர்களுடைய மதத்தின் மீது ஆர்வம் கொண்ட விரும்புவதாக நாம் கேட்கிற வெண்பாக்களை எல்லாம் எழுதிக் கொடுத்து நமக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்ட எளிய மனிதர்களாக வருகிறார். அவர்தான் தமிழ், தமிழுடைய அடையாளம் வந்திருக்கிறார். அவர் நாம் வாழ்க்கை வரவேற்கிறோம். உடைய முயற்சிக்கு நாங்கள் தலைவணங்கி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் அன்னை உங்களை தலை சிறந்த தலைவர்களாக நண்பர்கள் பார்த்தாலும் எனக்கு ஒரு தொலைபேசியிலே போன வாரம் சொல்லியிருந்தாங்க. இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவை அமைப்பினுடைய பணிகளை பாராட்டி வாழ்த்தி பெருமையுடன் கழக பேரவை என்று தினமணி தினமலர் இந்தியன் நீர்ப்பணிகள் சங்கம் எய்ம்ஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனம் திருக்குறள் ஆய்வு கழகம் இணைந்து நடத்தும் 30 விழாக்களை நம்மை கேட்காமலேயே நம்மை அழைத்து கௌரவித்திருக்கிறார்கள். நானும் லாபமணியில் போகலாம் என்று நம்முடைய உதவி தலைவர் ஜோதிநாதன் அவர்கள் போகலாம் என்று இருந்தோம். நாங்கள் போக முடியல. ஜோதிநாதன் அவர்கள் போய் அதை வாங்கி வந்திருக்காரு. அதை கொடுத்த பெரியவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய சாதாரணமாக பத்திரமாக வைத்திருக்கிறோம். அக்காதை போட்டவர்கள் 10 வருஷங்களுக்கு வேதாந்தியம் கொடுக்கணும். என்னுடைய மாணவர்
பள்ளிப்பாளையம் பயிற்சி பள்ளியில் 1960 71 வரைக்கும் அங்கே பணியாற்றினேன். 10 ஆண்டுகள் பணியாற்றினேன். 10 ஆண்டுகள் பணியாற்றும் போது ஒரு ஆண்டுக்கு 5 வகுப்புகளில் 40 மாணவர்கள் இருப்பார்கள். 21 பேர் படிப்பார்கள். அதிலே 100 பேர் 150 பேர் தேர்வுகளில் ஆசிரியர்களாக போவார்கள். 10 ஆண்டுகள் நான் அந்த பணியாற்றிய காலத்தில் அப்பதான் முதலாக தமிழாசிரியரை பயிற்சி பள்ளியில் நியமித்திருந்தார்கள். தமிழ் பயிற்சி எப்படி சொல்வது, தமிழ் இலக்கியங்களை எப்படி அறிமுகப்படுத்துவது, மாணவர்களை எப்படி தமிழ் கையாளுவது என்பதை பற்றியெல்லாம் அந்த வகுப்புகளை நான் எடுத்தேன். அது மட்டுமல்லாமல் இந்தி நீக்கப்பட்டு இந்தி ஆசிரியர்களெல்லாம் வேறு எந்த ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற பயிற்சியும் அது ஒரு 3 ஆண்டுகள் அந்த பயிற்சியும் நான் பல இந்தி ஆசிரியர்களுக்கு தமிழ் கல்வித்தை கொடுக்கக்கூடிய பேரு எனக்கு கிடைத்தது. 1500 பேர் இருக்கலாம் என்னுடைய மாணவர்கள். ஈரோடு, பெரியார், உதகை ஆகிய மாவட்டங்களிலே என்னுடைய எல்லா கிராமங்களிலும் என்னுடைய மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். பல பேர் ஓய்வு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் வெங்கடேசன் அவர்கள் தேடி வந்திருக்கிறார். இவ்விடத்தில் கற்ற அந்த உணர்வை நன்றியோடு நினைத்துக் கொண்டு இங்கே தேடி வந்திருக்கிறார். அவரை நான் வருகிறது என்று வரவேற்கிறேன். உங்களை போன்ற மாணவர்களை பெற்றதனால்தான் நான் ஆசிரியர். நீங்கள் எந்நேரம் 24 மணி நேரம் என்னோட மாணவர்கள் இருப்பார்கள். நான் தூங்கும் போது பக்கத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் எல்லாரும் அப்படிங்க போகும்போது பின்னால் 4 பேர் வருவாங்க. நான் என்னவோ சினிமாவுக்கு போனால் மாணவர்கள் தெரிஞ்சுப்போம். அவர் என்ன செய்தார்னா, நான் இருந்த அந்த நஞ்சுபாதை பயிற்சி பள்ளியிலே மாணவர்களுக்கு உணவு வந்து தண்ணி இருந்த ஆசிரியர்கள் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. அப்போ உணவு கிடைக்கல. பக்கத்துல யாரோ ஒரு அம்மாவோ ஆத்தாவோ கடை வச்சிருந்தாங்க. அந்த கடையில போய் பேசி எனக்கு இட்லியும் உப்புமாவும் சாப்பாடும் வாங்கி அதை காப்பாற்றியவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் நாம் கவனிக்க வேண்டும். இப்ப அவர் ஏதோ பேச இருக்கிறார், பேசுமாறு ஒரு கட்டி வணக்கம். அதன் பிறகு என்னுடைய ஐயா அவர்களுக்கு உங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. அதுவா சென்னையில நல்லழகமை செல்லப்பன் அறக்கட்டளை ஒரு அறக்கட்டளை 15 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதை நடந்தவர் 98 வயசு. அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியார். அவருடைய அம்மா அவருடைய மனைவி இருந்த நல்ல அழகம்மை. அவர்கள் போனார் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே தவறிவிட்டார்கள். அவர் ஒரு போட்டியை அறிவித்திருந்தார். சிறந்த மரபு நூல்களுக்கு போட்டி. அவர் அறிவித்திருந்தார். தினமணியில் வந்து நான் ஒரு 3 நூலை என்னுடைய அமுதே வழிகாட்டு முறை அனுப்பியிருந்தேன். நான் பல இடங்களுக்கு அனுப்பியிருந்தேன். தமிழ் வளர்ச்சி கழகத்திற்கு அனுப்பிய நூலை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நடத்துறாங்க, அவங்க கண்டுகொள்ளவே இல்லை. சொந்த ஊருக்காக கொடுத்தாங்க. புதுக்கோட்டை தமிழ் சங்கம் வெளியிட்டதாக விளம்பரத்தை நம்பி அங்கே நான் அனுப்பிச்சிருந்தேன். அவருடைய சொந்தக்காரத்தையும் கொடுத்தாங்க. சொந்தக்காரர் கொடுத்தா பரவாயில்ல, அது முதல் பரிசு பெற்ற அந்த கவிதை நூலை நான் வெளிப்படுத்தி வாங்கிக் கொள்கிறேன், அனுப்பி வையுங்கள் என்று சொன்ன போது அவள் அனுப்பவில்லை. என் அனுப்பின அவருடைய போலவாக்கு தெரிஞ்சுக்கோ. மதுரையில் ஒரு அமைப்பு அனுப்புனேன். ஏன் நீங்க கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் கூட அனுப்புனேன். அவள் காலம் கடந்து விட்டது, நீங்கள் அந்த முடிவாரத்தில் விண்ணப்பிக்கவில்லை என்று எழுதிவிட்டார்.
இப்படி பல பேருக்கு அடிவாங்கி யாரும் நடக்கக்கூடாதுன்ற நிலைமையில கடைசியா அந்த 20 நல்ல தகவலை அறக்கட்டளை செல்லப்பட்டிருக்காரை பார்க்கலாம்னு அனுப்பி வச்சேன். அந்த பெரியவரே அந்த நூலை எடுத்து படித்து பார்த்து 67 புத்தகங்கள் வந்திருந்தன அந்த போட்டிக்கு. அது முதல் பரிசுக்குரியதாக அவர் தேர்ந்தெடுத்து பிறகு ஒரு 5 விவரத்திலே கொடுத்து அவர்களையும் சொல்லி அவர்கள் அதையும் திருப்பி சொல்லியிருக்கிறார்கள். சொல்லி முடித்த பிறகு எனக்கு அந்த பெரியவருடைய பேரன் ஜனார்த்தன் பேரு அவர் எனக்கு தொலைபேசியில தெரிவித்தார். இப்படி உங்களுக்கு பரிசு வந்திருக்கிறது என்று. அந்த தொலைபேசி எடுத்தவன் என் மகள். அடுத்து இந்த மாதிரி ஐயாவுடைய மகள் பேசுறது உங்க அப்பாவுக்கு பரிசு கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மகன் என்னை சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்போ உடம்புக்கு சரியில்லை. நீங்க நேரில் வந்து பதிவாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர்கள் தகவல் சொல்லியிருந்தார். வழிச்செலவை ஏற்படுத்துகிறோம் என்று எழுதியிருந்தார்கள். கணபதி சர்வம் பண்ணாலே வழியில் அவங்க ஏற்க வேண்டாம், நான் ஏற்றுக்கல, விமானத்தில் போயிடுவாங்க அப்படின்னு எனக்கு சொன்னாரு. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் விமானத்தில் போகலா இறங்கலாம், அங்கே போய் இது மாதிரி படியேற்றி கூப்பிட்டு போறதுக்கு திராவிட மணி இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டாங்களே, வேலையே இல்லையா, கொஞ்ச நேரம் உட்காரணும் இல்லையா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரணும் இல்லையா, அதெல்லாம் முடியாது என்று என்னுடைய நிலைமையை சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னோட பேரை நாங்கள் வேலையை அவங்கள்ட்ட சொன்னேன், நீ போய் வாங்கி கொண்டிருப்பா, இந்த பேரன் போயிருக்கலாம், பேரன் போய் பொழுது உட்காந்துட்டான். அப்போ என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்தேன். அப்புறம் பேரன் வந்துட்டாங்க, யாரும் சொல்லியிருக்கிறாங்க, பேரன் கூப்பிட்டுருக்காங்க, பேரன் வேலைக்கு போனோம். சின்ன பையன் 23 வயசு உடனே நான் கூச்சமா இருக்கு இல்லையா, கூச்சமாக உட்கார சொல்லி இருக்கிறார்கள். இல்லை நான் உட்கார முடியாதுன்னா அப்புறம் குறிச்சி உட்கார வைத்து எனக்கான பொன்னாடை அவனுக்கு போர்த்த போயிருக்கிறார்கள். அவை இல்லை, என் தாத்தாவுக்குரியது அவன் கையில் வாங்கி அவர் வாங்கி கொண்டார். இந்த மாதிரி ஒரு கேடை கொடுத்திருக்கிறாங்க. 10,000 ரூபாய்க்கான காசு வரையை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மேடையை உட்கார வச்சு அந்த பெரியவர் சொன்னார், எனக்கு வயசு 98, உங்க தாத்தாவுக்கு வயசு 89, 2 பேருக்கு திருப்பி போட்ட மாதிரி இருக்கு, வலுவெல்லாம் மகிழ்ச்சியா இருந்திருக்கோம், வயதானாலும் தமிழுக்கு வயதாகாதப்பா அப்படின்னு சொல்லி அது என்ன அந்த படத்துல வந்து சேருங்க அந்த பையன் இனி அடுத்த வாரம் வருமா, அப்படி வரும்போது முடிவா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மகிழ்ச்சி. அதாவது நம்முடைய கவிதையை உரியவர்கள் அதிகாரமாக மதிக்கவில்லை என்றாலும் கூட உள்ளங்கள் தமிழ் உள்ளங்கள் மதிக்கின்றன. எங்கேயோ திருநெல்வேலியில முசாபத்தில் இருக்கக்கூடிய நரைமுடி பாண்டியன் என்கிற கணக்காளர் கல்வியை பாராட்டி இருக்கிறார். நீலகிரி மலையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலிருந்து அந்த புள்ளிமலையை பற்றி எழுதின பாட்டுக்கு ஒரு ரங்கசாமி எழுதி பாராட்டியிருந்தார். ஒரு அந்தியூரில் இருந்து யாரோ ஒரு சலவை தொழிலாளி என்னுடைய கல்வியை பார்த்து கொண்டு நட்பு என்ற கல்வியை பார்த்து கொண்டு மகிழ்ச்சி பேசுகின்றார். எனக்கு அது இது போகும். இதுதான் உண்மையான ஆனால் உண்மையாக கல்வி இருந்திருக்கிறோம். நாம் உண்மையான தமிழை நாம் பயன்படுத்துகிறோம் என்பது தெரிகிறது. ஆகியனாலே இந்த நிகழ்ச்சியை இப்போ இந்த நூலை பற்றி நம்முடைய நண்பர் தந்தை வழிகாட்டு என்று பேசியிருக்கிறார். அதற்கு முன்னாலே ஐயா நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. நண்பர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு தனி பாராட்டுகின்றேன். ஆரம்பத்திலிருந்து கவிதை எழுதுகிறது. இந்த கவிதை எழுதுகிற
எழுதுகிற பழக்கம் 9ஆம் வகுப்பிலே ஆரம்பிச்சு. அதன் பிறகு இப்பொழுது நேற்று இரவு வரை, இன்று இரவு வரை, இன்று காலை வரை கூட அந்த பழக்கம் தொடர்கிறது. அந்த எழுதிய கவிதைகளை எல்லாம் ஒழுங்காக வைத்து அச்சடித்து நூலாக கொடுக்க வேண்டும் என்ற புத்தி இல்லை. ஒரு 1000-2000 கவிதை இருக்கும். பழைய காகிதங்களாக மூட்டை கட்டி என்னுடைய புத்தக அதை ஏதாவது பக்கம் கிடக்கும். அதை தேடி எடுத்து புத்தகமாக போட வேண்டும் என்று சொன்னவர்கள் என்னுடைய நண்பர்கள் திரு ராஜகோபால் அவர்களும் நண்பர் கணேசன் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து தேடி எடுத்து ஒரு 100-200 கவிதைகளை தேர்ந்தெடுத்து இதெல்லாம் செய்து கொடுத்தாங்க. பழுப்பேறி அந்த காகிதங்கள் அதை எடுத்து வச்சு அது முடியும். அவைகளிலிருந்து அதை தேடி எடுத்து கொடுத்தார்கள். அந்த கவிதைகளை நான் ஒன்று பண்ணல, அப்படி வச்சுட்டேன். ஒரு சோம்பேறித்தனம் எடுத்துருந்தது. மணி பாட்டரங்கில் ஏறி படித்த கவிதையெல்லாம் வீட்டரங்கில் அட்டாளி இருக்கும். தாட்டிமையாய் புத்தகமாய் போட்டு குவிக்கு பரிசளிக்கும் புத்தகமும் இல்லை, எல்லாம் வீண். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை. அந்த நிலைமையில தான் நாம எத்தனையோ பேர் மேல போயிருக்கிறாங்க. ராசிகன் சொல்லுவாங்க, பொம்மைகளா இருந்தவங்க பொம்மைன்னு என்ன, கம்ம வீட்டுல கம்ம கதிரில அந்த கம்புக்கு இடையில ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். அந்த பொம்மை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூத்தாடுறாங்க, நீங்க ஏன் கம்மன் இருக்கீங்கன்னு சொல்லி திட்டினார். என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு பதில் எழுதலாம், கவிதை கூட இருக்கிறது. ஆனா அதன் பிறகு ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது, சரி செய்யலாம். பிறகு என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் போல என்னுடைய நண்பர் ஐயா உலசாமி ஐயா வந்தாரு. அவர் வந்தது அவருடைய கவிதையை இல்லத்திலே காட்டி திருத்தங்கள் செய்து கொண்டு போவதற்காக. திருத்தங்கள் செய்த போது நான் அவரை அந்த கவிதையை பாராட்டினேன், திருத்தங்கள் சொன்னேன். அதிலிருந்து எனக்கு அவருக்கு ஒரு நட்பு ஏற்பட்டு விட்டது. பிறகு அவர் என்னுடைய கவிதைகளை கேட்டு பெற்றார். கேட்டு பெற்று இது சும்மா வச்சிருக்கக்கூடாது, கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் தானே அந்த வயதான காலத்திலே கலந்து உட்கார்ந்து தட்டச்சு செய்து அவரே ஒரு பதிப்பகத்தை கண்டறிந்து அனுப்பி வைத்து அப்புறம் போட்டு புத்தகம் வந்து அவர் இல்லாம, கணேசன் இல்லாம, ராஜகோபால் இல்லாம இந்த சுப்பையன் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா தமிழ் மேல ஒரு வெறி உண்டு. இந்த போய் அது என்னன்னு தெரியல. அது அப்பாவுக்கு வந்திருக்கலாம், அது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். நான் புத்தகம் எடுத்து ஆரம்பிச்சதே 70வது ஆண்டுக்கு மேலதான். கண்ணம்பாளையத்தை பற்றியது, அதை கவிதையாக எழுதினேன். அதுவும் மக்களிடத்திலே போனதே ஒழிய அது எதிர்வினை எதுவும் இல்லை. ஆனால் அருங்கான புத்தகங்கள் என்று அறிஞர்கள் தெரிந்தவர்கள் பாராட்டுகிறார்கள். சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்கன்னா கதிரொலி சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் நான் முயற்சி பண்ணவில்லை. அந்த வகையில் இந்த புத்தகம் வெளிவந்தது. வெளிவந்ததுக்கு சென்னையிலே யாரும் ஒரு பெரியவர் மதிப்பளித்து அதற்கு சிறந்த மரபு கவிதை எடுத்து கொடுத்திருக்கிறார். அதை தலைமையில் வைத்துக் கொண்டு நம்முடைய நண்பர்கள் திருநாவுக்கரசு போன்றவர்கள், அறிவொழி போன்றவர்கள், மருத்துவ போன்றவர்கள் பாராட்டுகிறீர்கள். அது பாராட்டு என்ன செய்கிறது என்றால், அப்ப நாம் வீண் இல்லை, நாம் எடுத்து வீண் இல்லை, நாம் திருக்குவதெல்லாம் வெறும் திருக்கல்ல, இது தமிழ், இது தமிழுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது, வருங்கால தமிழுக்கு இது உறவாக அமையக்கூடியது என்கின்ற உணர்வை என்னுடைய இடத்திலே ஏற்படுத்துகிறது. அந்த உணர்வை ஏற்படுத்திய நண்பர்களுக்கும் திருநாவுக்கரசு போன்றவர்களுக்கும் நம்முடைய
கதிரொலி கணேசன் குலசாமி ஐயா முக்கியமாக ஆதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓயும் வரை இருக்கிறேன். அதுதான் என்னுடைய நவையும் கூட. இப்போ இந்த பாடலில் ஒரு ஒரு பாடல் கேட்க வேண்டும். சர்வஜனா மிகுந்ததை பள்ளியில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கலாம். அப்போ என்னுடைய பையன் அங்கே படிச்சுட்டு இருந்தான். ஒரு கவிதை கேட்டான். அங்கே மலரில் வெளியிட வேண்டும், அது எங்கிருந்து நான் ஒரு கவிதை எழுதணும், நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு கேட்டான். அதை எழுதி கொடுத்தேன். அது எழுதி கொடுத்த வரி எனக்கு மறந்து போய்விட்டது. ஆனால் பிறகு ஒருவர் ஞாபகப்படுத்தினார். ஞாபகப்படுத்தினால் அந்த கவிதை எடுத்து இதில் போட்டினார். அதில் ஒரு வரி எனக்கு பிடித்த வரி, ஹீரோஷிமா நாகசாகிகள் இனிமேல் மீண்டும் வர வேண்டாம். ஹீரோஷிமா நாகசாகிகள் இனிமேல் மீண்டும் வர வேண்டாம். ஹிட்லர் போன்ற அரக்கரை மீண்டும் எந்த தாயும் பெற வேண்டாம் என்று எழுதினேன். அது எல்லாருக்கும் பிடித்த வரியாக இருந்தது. இன்னொரு வரி ஒரு கவிதையிலே வள்ளுவர் ஒரு சிறிய வீட்டில் சென்னையிலே அகல்விளப்படியில் இருந்து அறிமுகம் படைத்தார். எளிய மனிதர், அவர் மனிதர். ஆனால் எல்லா வசதிகளோடும் கூடிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய ஆராய்ச்சி கூடங்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய, கட்டி ஆளக்கூடிய ஒரு நிதியம் படைத்த, அறிவு படைத்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி, அகல்விளக்குழியில் குடிசையில் வாழ்ந்தவன் அறத்தை சிந்தித்தான், அறிவியல் திமிழில் தலை கொடுத்தவனோ அணுகுண்டை படைத்தான் என்று எழுதினேன். இதனால எங்கள் வித்தியாசமாக எழுதுகிற போது அந்த இளைஞர்களை கவர்கிறது. அதுபோன்ற கவிதைகளை நாம் விரும்பி படிக்கலாம். அதுபோன்ற கவிதைகள் தானாக தோன்றுவது அவ்வப்போது மனத்தின் சிந்தனையில் வரும். சாமியப்பன் அவர்கள் பேசும்போது ஒரு அடி வரும், ஐயாவிடத்தில் பேசும்போது இன்னொரு அடி வரும். பிளாஸ்டிக்கான தெருவில் மனைவியோட போராடிட்டு இருந்தார், பேரம் பெருகிட்டு அப்பொழுது ஒரு அடி வரும். ஆகவே இந்த கவிதைகள் வருவது என்பது அது மனத்தினுடைய வேகம், மனத்தினுடைய ஆர்வம், மனத்தினுடைய பக்குவம் இவர்களை கொடுத்துதான். அந்த வகையில் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்திலும் கவிதை இருக்கிறது, எல்லா இடத்திலும் கவிதை இருக்கிறது. அதை பண்படுத்தி நாம் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாமியப்பன் ஐயா அவர்கள் இப்பொழுது திருக்குறள் பற்றி இரவு என்கின்ற அதிகாரத்தை பேசுகிறார். இரவு என்றால் இரவு நேரம் அல்ல, இரத்தல். இரத்தல் உலகத்தில் எல்லா வளங்களும் இருந்தும் இரவு என்கின்ற ஒன்றையும் நாம் பார்க்கிறோமே. இது என்ன கொடுமை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பாட்டம் சிந்தித்தார். அது இன்றைக்கும் அந்த சிந்தனைகள் கொண்டிருக்கின்றன. அதை பற்றி நான் அவர்கள் என்ன கேட்டுக்கொள்கிறேன் என்றால், திருக்குறளுக்கு ஒரு சொல்லி விளக்கம் எல்லாம் சொன்னால் எங்களுக்கு நீங்கள் சொல்ற விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளேயே போகாம வள்ளுவரை ஒட்டி வள்ளுவரைக்கு கையை பிடித்துக் கொண்டு இரவு பற்றி நீங்கள் சமுதாய பார்வையோடு என்ன சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வாழ்க பகையாரும் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க, அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. எல்லாரும் சாப்பிட்டு பயிற்சியா போங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அடுத்த